இருக்கிறது மொத்தம் 4 ரூமு. ஒண்ணுல உங்க அக்கா மச்சான் அரசி இருக்காக, மீதி இருக்கிற 3 ரூம்ல பசங்க இருக்காக. நாம ராத்திரி எங்க தூங்குறது? அத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? அத பத்தி யோசிக்காம தான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? யோசிக்காமலாம் ஒன்றும் இல்லை. என்ன யோசிச்சீங்க? மொட்டை மாடியில தூங்கிக்கலாம்னா இல்ல ஹால்ல தூங்கிக்கலாம்னா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தெரியல, பார்க்கலாம். நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? எடுத்துட்டு வந்த பைய எங்க வைக்கணும்னு தெரியாம டைனிங் டேபிள் பக்கத்துல வச்சிருக்கேன். போற வாரவங்க எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. இடம் இல்லாம தான் அங்க வச்சிருக்கேன்னு யாருக்குமே உரைக்கல. பார்த்துக்கலாம் விடு சுகன்யா. நைட்டு எங்க தூங்கணும்னு முடிவு தெரியாம நான் உள்ள வரவே மாட்டேன். கோமதி, கோமதி, நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்குங்க. விருந்து சாப்பாடே சமைச்சிருக்கேங்க. அப்படியா? அப்புறம் கோமதி, சீக்கிரமே பள்ளிக்கு சுகன்யாவுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த ரூம் ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்க 2 பேரும் நம்ம ரூம்ல தங்கிக்கட்டுமே. நீ நானும் அரசி 3 பேரும் காலில் படுத்துக்குவோம். இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, நம்ம ரூம்லயே தங்கிக்கிட்டோங்க. சரி, நீ பழனிகிட்ட சொல்லிடு. சரிங்க. வாங்க சாப்பிட்றதுக்கு. சுகன்யா, என்ன இது? உள்ளவா உள்ளவா. நாம எங்க தூங்குவோன்னு தெரியாம என்னால உள்ள வர முடியாது. ஏங்க, பேசாம நம்ம அங்க போயிடலாங்க. மரியாதை இல்லாத இடத்துல என்னால் அங்கே இருக்க முடியாது. மரியாதை இல்லைன்னா என்ன? சொந்தமா ஒரு ரூமாவது இருக்குல்ல, இங்க அது கூட இல்ல. சுகன்யா, ஏதாவது ஏற்பாடு பழனி. பண்ணுவா. என்ன இங்க இருக்கீங்களா 2 பேரும்? அக்கா, பொண்டாட்டிய வாசல்ல வச்சுதான் பேசணுமாடா? உங்க 2 பேருக்கு ரூம் ஏற்பாடு பண்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க ரூம்லயே தங்கிக்கீங்க. எங்களுக்கு உங்க ரூமை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க தூங்குவீங்க? டேய், நாங்க ஹால்ல தூங்கிப்போம்டா. ஹால்லையா? டேய், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. நீங்க எங்க ரூம்லயே தூங்குங்க. சீக்கிரம் வாங்க, சாப்பிடலாம். வாமா. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஹால்ல தூங்கலாம்னு தோணுதா உங்களுக்கு? அப்படி எதுவும் சொல்லி கிள்ளி வச்சிடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். வாங்க போலாம்.